நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் நமச்சிவாய் வாழ்த்துக்கள். அசுர பலம் பெறும் ஆவணியில் அசுர பலம் பெறும் அசுப கிரகங்கள். அது என்ன அசுர பலம்? அல்லது பலம் பெறும் தீய கிரகங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த ஆவணி மாசத்துல செவ்வாயும் சுக்கிரனும் மிதுனம் கன்னின்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் அமைகிறார்கள். பொதுவாக புதனுடைய வீட்டில் அசுப கிரகங்கள் இருந்தால் அது அவ்வளவு சிறப்புடையது அல்ல. ஒரு பேரு புகழ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும். அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க, வெளிநாடுகளில் இருப்பாங்க, கடல் கடந்து போயிட்டு கொடி கட்டி பறந்து வாழ்வாங்க. ஆனாலுமே கூட அவங்க அவங்க வாழ்க்கையில் அடிக்கடி சில திருப்பங்கள் வந்து சேரும், மாற்றங்கள் வந்து சேரும். ஒரு மன மகிழ்ச்சி இருக்காது, ஒரு மனசில் ஒரு நிம்மதி இருக்காது, தேவையில்லாத கஷ்ட நஷ்டங்கள், அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு லெவல் வரலும் வளர்ந்துருவாங்க, அந்த லெவலுக்கு மேலே அவங்க கிராஸ் பண்ண முடியாது. ஒன்றுமே இல்லாமல் இருந்த சமயம் நான் ஜீரோவாக இருந்தேன், பட்டு கிடுகிடுன்னு ஒரு 5-10 வருஷத்தில் ஒரு நல்ல ரேங்க், ஒரு நல்ல இடத்த ரீச் பண்ணிட்டேன். சொந்த வீடு, வாசல், 2-3 சொத்து எல்லாமே இருக்குது. பட் இதை கிராஸ் பண்ணி நான் மேலே போகணுன்னு நினைக்கிறேன், பட் அது முடியல. இங்கே தான் நான் அடி வாங்குறேன், வாங்குறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது மிதுனம் கன்னியில் செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க? வாழ்க்கையில் பல தடைகள் ஏற்படுகிறது. இது யாருக்குன்னா மிடில் கிளாஸ், அதை கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இது பொருந்தும். அதே போல் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ஒரு ஸ்டார்டிங் ஏஜ் ஒரு 24 வயசு 27 வயசு, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு துடிக்கிறாங்க பார்த்தீங்களா பசங்க, அவங்களுக்கும் இது பொருந்தும். வயோதிக பருவத்திற்கு இது பொருந்தாது. அப்போ மிதுன செவ்வாய் கன்னி சுக்கிரன், இதோட கூட சனியுடைய பார்வை. சனிக்கு கேந்திரத்தில் 3 கேந்திரங்கள், சனிக்கு 1, 4, 7, 10ஆம் அதிபதி 5. அப்போ 4 சனிக்கு 4 கேந்திரமும் வேலை செய்யுது. அது இப்போ எப்படி எடுத்துக்கலான்னா, பலம் பெறும் அசுப கிரகங்கள். இது பலம் பெற்றதுன்னா ஒரு சில இடங்களில் உங்கள் ஜாதக பிரகாரம் அது விபரீதமாக ராஜயோகத்தையும் கொடுக்கும், விபரீதமான மாறுபட்ட தலைகீழான பலன்களையும் அது கொடுக்கும். இதில் 50% இருக்கும், அதில் 50% இருக்கும். இதெல்லாம் உங்கள் பர்த் சார்ட், உங்களுடைய பிறவி. இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா? ஃபேவரபுளாக இருந்தால் அடித்து தூள் கிளப்போம், தட்டி தூக்கும், நல்லா அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும், வாரி வழங்கிடும், நல்லபடியாக கொண்டு போகும், மன மகிழ்ச்சி, ஒரு ஏற்றம், அது எல்லாமே வந்துடும். சப்போஸ் அந்த தசாபுத்தி நல்லா இல்லாமல் இருக்குனாக்கா, நான் சொன்னதுக்கு அப்படியே ஜஸ்ட் அகைன்ஸ்டாக மாறுபட்ட பலன்களை அது கொடுத்து விடும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. இதில் இந்த செவ்வாய் சுக்கிரன் குரு சனிக்கு கேந்திரங்களில் இருக்கக்கூடிய அசுப கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். மெயினாக இதில் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ண, ரோடு பில்டிங்கு அல்லது ரோடு ஒர்க்கு, இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், மெட்ரோ, அது மாதிரியான அரசு கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பஞ்சாயத்தில், அது மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸில் ரோடு கான்ட்ராக்டில் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க. அப்போ பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, கனிம வளங்கள், அதே போல் மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெடிக்கல் ஃபீல்டு, ஃபார்மா ஃபீல்டு, அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க, ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, சிஇஓவாக இருக்கக்கூடியவங்க, அதனுடைய முதலாளிகள், இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆட்டம் காமிக்க போகிறாரு, ஒரு பயம் காட்ட போகுது. அப்போ இது போக தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்கு கண்டக சனி நடக்குது. இப்போது எனக்கு தெரிஞ்சு கன்னி ராசி அன்பர்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. எப்போது? இந்த ஜனவரி பிப்ரவரி மாதம் வரையிலும் கன்னிராசி என்பர்கள் சிறப்பாக இருந்தாங்க. பிப்ரவரி வரையிலுமே கூட ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சாங்க, நல்லதாக இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், மார்ச் மாதத்துலேருந்து எப்போ இந்த சனி பிடிக்க ஆரம்பித்ததோ, கண்டக சனி ஆரம்பித்ததோ, அன்னியிலிருந்து யாருக்கு பிரச்சனை? கன்னிராசிக்கு பிரச்சனை.
எல்லா இடத்துலையும் எதை எடுத்தாலும் தள்ளி போகிறது, எதை எடுத்தாலும் ப்ராப்ளமாக மாறுது. பிள்ளையார் பிடிக்க குரங்கான கதையா இவங்க மனசில் இது நல்லதுன்னு நினச்சிட்டு பண்ணுவாங்க. அது கடைசியில் அப்படியே அகைன்ஸ்டாக மாறி கெடுதலாக போய் முடியும். நீங்கள் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்களாம் உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க. இல்லைப்பா அவன் நல்லவன், அவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு உதவி செய்யுங்க, இப்படிலாம் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு அவனை நீங்கள் பாவம் பார்த்தீங்கன்னா உங்களை தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய ஆள் அவனாக தான் இருப்பான். அப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளுங்கள் அங்கெல்லாம் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும். எதிர்பாராத வகையில் சிரமங்கள் ஏற்படுவது, கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுவது, தகராறுகள் ஏற்படுவது, ஒன்றும் செய்ய முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறது, இதெல்லாம் கன்னி ராசிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், நிறைய வழி காமிச்சிக்கிட்டு இருக்கோம். வாராகி அம்பாளுடைய ஆசீர்வாதத்தால் எந்த குறையும் கிடையாது. அம்பாள் வரவங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியூர்கள், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் கன்னிராசி என்பர்கள், குறிப்பாக அந்த அரசியலில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் செய்யக்கூடியவர்கள், அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறைன்னு இல்லைங்க, கலைத்துறையை சார்ந்தவர்கள், வெளியில் வர முடியாதவங்க, அங்கங்கே இருந்து நமக்கு வழிகை காமிப்பாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா, பொதுவாக தலையற்ற தெய்வங்கள் அது சார்ந்த வழிபாடுகள், ஒரு பிரத்யங்கரா ஹோமம் பண்ணுறது, பிரத்யங்கராவில் மூலமந்திரம் இருக்குது. ஆமாம், அந்த மூலமந்திர ஜபம் செய்து அந்த மூலமந்திரத்தை ஓம் நமோ பகவதி கிருஷ்ணவாசசே அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அந்த மந்திரங்கள் ஜபம் பண்ணி அதுக்கு யாகம் செஞ்சோம்னா நிச்சயமாக அது எப்பேற்பட்ட சத்ருக்களாக இருந்தாலும், எதிரிகளாக இருந்தாலும், அல்லது எந்த மாதிரியான செய்வினை கோளாறுகள், ஏவல், அந்த மாதிரி கஷ்ட நஷ்டங்கள், கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள், இதெல்லாம் அதில் அந்த ஹோமத்தில் அடிபட்டு போயிடும். இதோடு சமீபமாக ஒரு நடிகருடைய இல்லங்களில் அவங்களுடைய குடும்ப பிரச்சனைக்காக அங்கே போய் நம்ம அதை செஞ்சுட்டு வந்தோம். 2 நாள் செஞ்சுட்டு வந்தோம். முதல் நாள் சாயந்தரம், மறுநாள் காலம்புரை பூர்த்தி செஞ்சு அம்பாளுக்கு அபிஷேகமே பண்ணோம். அப்போ இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இதெல்லாம் கன்னி ராசிக்கு ஏற்படுதுங்கிறதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் யாருக்கு நடக்குதுன்னா கன்னி ராசிக்கு நடக்குது. அப்போ உங்களுடைய குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம், அல்லது திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம், மெயினாக வருமானம் சம்பந்தப்பட்ட வருமான தடைகள். அதனால தான் நான் இதை சொன்னேன். நீங்கள் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அரசியலை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பங்களாக இருக்கலாம், அதே போல் எஜுகேஷன் செக்டர்ஸ், அதாவது ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதில் ப்ரொஃபஸர், சிஇஓ, ஜிஎம், அந்த மாதிரிலாம் அதில் பதவிகள், உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவங்க, அப்புறம் பிஏவாக இருக்கக்கூடியவங்க, சேனல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கம்யூனிகேஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க, மெயினாக மெடிக்கல் காலேஜஸ்ஸு, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, ஃபார்மா மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க, ஃபார்மா மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, சிஎன்எஃப், அந்த மாதிரிலாம் ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மளிகை கடை வச்சு நடத்தக்கூடியவங்க, புரிதுங்களா, மக்கள் கூடக்கூடிய சில தொழில்கள் செய்யக்கூடியவர்கள், டிரான்ஸ்போர்ட்டு, ட்ராவல்ஸு, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸு, ட்ரேடிங்கு, இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, சிஇஓக்கள். அப்போ யாராக இருந்தாலும் சரி தான் மிதுன ராசி, கன்னி ராசி என்பவர்களே, நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் பலம் பெறக்கூடிய வகையில் உள்ளது. என்னதான் கண்டக சனியாக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு வழி விட்டுருக்காரு, சனி வக்ரம் அடைஞ்சிருக்காரு, இது உங்களுக்கு நல்லது செய்ய போகுது. அப்போது குடும்பத்துக்கு எப்படி இருக்குது பார்க்கலான்னு பாருங்கள்.